வணக்கம் தமிழ் மக்களே! இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஏஷியா மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து சில இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, நம்ம ஊரில் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் வரதுனால கிறிஸ்மஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்க எல்லோரும். நிறையா கிறிஸ்மஸ் டாய்ஸு எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்த வேலை வந்து இது இல்லை. நம்ம நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க கிறிஸ்மஸ்க்கு. நம்ம வந்து மெயினாக வந்த வேலை இங்கே வந்து இந்தியன் திங்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். இந்த ஊரில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அண்டு நம்ம ஊரில் வந்து எவ்வளோ ப்ரைஸுக்கு விற்றுட்ருக்காங்க, இங்கே வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி கட்டெல்லாம் இருக்குது. அதோடய ப்ரைஸ் வந்து 2.95 யூரோஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு 310 ரூபா அந்த மாதிரி வரும். ஆனால் அதுலேயே நிறைய ப்ரைஸ் ரேஞ்செலாம் வச்சுருக்காங்க. என்னடா இது, என்னங்க இது பாதி தான் இருக்குது, இது என்னன்னு தெரில. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து மாவு சலிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு 7.2 யூரோஸ் இருக்குது. ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 750 ரூபான்னு வச்சுக்கோங்க. இது ஆனால் மாவு சலிக்கிறதுனான்றது எனக்கு கரெக்டாக தெரியல. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா, ஐயோ இது பேர் மறந்துட்டேனே, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து இதில் வச்சு இடிப்பாங்க. இது வந்து ஒரு 1500 1700 கிட்ட வருது. வுட்டுக்கும் கல்லுக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறையா சைனா ப்ராடக்ட்ஸு, அப்புறம் கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மாதிரிலாம் நிறையா கிடைக்கும். இதெல்லாமும் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் இந்த ஜூஸ் பண்ணிவிட்டு வடிகட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னா ஒரு 250 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா நிறையா பேன்லாம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து குக்கர் மாதிரி ஒரு செட்டப்பில் சில இதெல்லாம் இருக்குது. இது ஆனால் குக்கர் இல்லை, சில வெசல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் பேன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3000 ருபீஸ்க்குள்ளே இருக்குது எல்லா பேனுமே. மோஸ்ட்லி இங்கே ஹையஸ்ட்டே வந்து நம்ம ஊர் ப்ரைஸுக்கு 3000க்கு இருக்குது. நம்ம ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 ரூபா அப்படின்னு இருக்கும் போல். அண்டு இங்கே இன்னொன்று வந்து இது வந்து இதை வாங்கி வேணால் தோசை செய்யலாம், அந்த மாதிரி தான் இருக்குது இது. அப்படியே வந்து இன்னொரு சைடு போவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஜார்லாம் பார்த்திங்கன்னா இது வெறும் 100 ரூபா தான். அண்டு இது வெறும் ஒரு 102 ருபீஸ். ஒரு யூரோன்றது வந்து 102 ருபீஸ் இப்போது. ஸோ 100 ரூபா 150 ரூபாக்குள்ளே வந்துட்டு ஒரு 200 ரூபாக்குள்ளே பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜார்லாம் இருக்குது. 1 லிட்டர் ஜார். இது வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்தியாவோட இங்கே கொஞ்சம் சீப்பராக இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்டு இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப சீப்பாக இருக்குது. ஒரு 250-300 ருபீஸ்க்குள்ளே வந்து கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா நிறையா கப்புலாம் இருக்குது. இந்த கப்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு 160 ரூபா 200 ரூபாக்குள்ளே தான் மேக்ஸிமம் எல்லா கப்புமே இருக்குது. நம்ம டிமார்ட் போனாலும் எனக்கு தெரிஞ்சு இதே ப்ரைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய ஜார் அந்த மாதிரிலாம் சில இது இருக்குது. ஒரு கப்பு, பெரிய கப்பு மாதிரிலாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 600 ரூபாக்குள்ளே வருது. இந்த கெமிஸ்ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணுவோமே அந்த மாதிரி இருக்குது. கெமிஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பீரிமெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இங்கே வந்தோன்னா இந்த சமைக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 350 ரூபா 400 ரூபாக்குள்ளே வந்து எல்லாமே இருக்குது. இந்த பெரிய கரண்டி இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா உப்புமா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து நைஃப்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே வந்து ஒரு இங்கே போட்டிருக்காங்க ஒரு நைஃப். அது ஒரு 400-500க்குள்ளே நைஃப்லாம் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். பிளேட்டு காட்ட மறந்துட்டேன். பிளேட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து ஒரு 300 ருபீஸ்க்குள்ளே இருக்குது. அக்கார்டிங் டு சைஸ் வந்து ப்ரைஸ் மாறுது. அண்டு இருக்கிறதுலே பெரிய பிளேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதான். இது வந்து ஒரு 350 ருபீஸ்க்குள்ளே வருது. அண்ட் அது கீழே
இந்த கலர் டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் சில ப்ரைஸ்லாம் மாறுது. இந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்கே வந்துட்டு இந்த செவுத்தில் மாட்டுறது அந்த மாதிரி பொருள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. பல்பு இதெல்லாமும் பார்ப்போம் எவ்வளோ ப்ரைஸுன்னு. நான் இங்கே வந்து லாக் வாங்கினேன். ஸோ லாக் வந்து ஒரு சின்ன லாக்கே வந்து 150 ரூபா அந்த ப்ரைஸ் கிட்ட வருது. அண்ட் வந்து இந்த பக்கம் வந்தோன்னா டியூப்லைட் பல்ப்லாம் இருக்குது. பல்பு டியூப்லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணல. பட்டு ஓகே, இந்த சின்ன பல்ப் வந்து ஒரு 300 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ மேபி வந்து பெரிய பல்ப்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இருக்கும். டிமார்ட்டில் வந்து எவ்வளோ ப்ரைஸுன்றது வந்து மறந்துட்டேன். தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சோஃபாவில் வந்து நம்ம அந்த சோஃபா ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ணுவோம், ஒரு துணி மாதிரி யூஸ் பண்ணுவோம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபா, மேக்ஸிமம் 4000 ருபீஸ் அந்த ப்ரைஸ் லெவலுக்கு வருது. அண்ட் வந்து பெட்ஷீட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா 1500 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வருது. நம்ம அப்படியே அந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் எவ்வளோ ப்ரைஸுன்றது. அண்ட் வந்து ஹாட் வாட்டர் பேக், இது வந்து நம்ம நிறைய பேர் வீட்டில் இருக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் கிட்ட வருது. இங்கே என்ன இருக்குது, இங்கெல்லாம் வந்து பில்லோ கவர் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் பில்லோஸுமே இருக்குது. பில்லோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபா கிட்ட வருது ப்ரைஸ் ரேஞ்சு. ஓகே, நம்ம அப்படியே அந்த சைடு போய் பார்ப்போம். இங்கெல்லாம் வந்து க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு 600-700 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வருது. அண்டு டஸ்ட்பின்னு இதெல்லாம் வந்து நான் எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து இங்கே ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சின்ன டஸ்ட்பின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசு போகும்போது ஒரு 700-800 ருபீஸ் மாதிரி நம்ம ஊர் காசுக்கு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாக்குள்ளே ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. பாருங்கள், உப்பு போட்டு வைக்கிறதுக்கு கூட ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு 180 ருபீஸ் கிட்ட வருது. சால் அப்படின்னா உப்புன்னு அர்த்தம். இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது நம்ம ஜூஸ் புளியறதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஊரில். இது எல்லாமும் இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 250-300 ருபீஸ் கிலோ வருது. அண்ட் அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா பாக்ஸஸ் தான் இருக்குது. அப்படியே நம்ம அந்த சைடு போய் இல்லையே. ஓகே, இங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பிளேட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இதில் போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்கள்ல. ஸோ நம்ம ஊரில் வந்து இந்த வெளியில் கடைக்கெலாம் போனோன்னா ஒரு பக்கம் சட்னி, ஒரு பக்கம் சாம்பார், அப்புறம் இட்லிலாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பிளேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 180 ருபீஸ்க்குள்ளே வருது ப்ரைஸு. நம்ம அப்படியே அந்த சைடு வந்து போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. இங்கேயே பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ், அப்புறம் ஷேவிங் செட்டு, அண்ட் கையில் அடிபட்டுருச்சு, சுளுக்கு பிடிச்சிருச்சு, அந்த மாதிரினா அதுக்கும் சில திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு 200க்குள்ளே ப்ரைஸ் ரேஞ்ச் வருது. அண்ட் சின்ன சின்ன பேண்டேஜ் எல்லாமும் வந்துட்டு ப்ரைஸ் மென்ஷன் ஆகலை. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம் வருங்க. ஓகே, எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேட் இன் இட்டாலின்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ப்ரஷ்லாம் பார்த்திங்கன்னா சைனீஸில் எழுதியிருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் நம்ம ஊர் கோல்கேட் ப்ரஷ்லாம் கூட இங்கே இருக்குது. இதோட கண்டிப்பாக இங்கே காப்பி ரைட்ஸ் வந்துடும். ஏன்னா பாட்டு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம அப்படியே வெளில போயிட்டு அந்த பக்கம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நான் வந்து வின்டருக்கு வந்து இங்கே தான் ஸ்லிப்பர் வாங்கினேன். இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஊர் ப்ரைஸுக்கே வந்து ஒரு 700 ருபீஸ் அந்த மாதிரி தான் வருது. 700 ருபீஸுக்கு வந்து ரொம்பவே ஒர்த்தான ஒரு ஸ்லிப்பர்ஸ் தான் இதெல்லாம். வின்டருக்கு வந்து ரொம்பவே வார்மாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த க்ராப்ஸ் மாதிரி ஃப்ளிப்-ஃப்ளாப் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நம்ம ஊர் ப்ரைஸுக்கு வந்து ஒரு 1000-1500 ருபீஸ்க்குள்ளே வருது. நம்ம ஊர்லேயே வந்து இந்த ப்ரைஸ் தான் இருக்கும்.
ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வாங்குறதுக்கும் அங்கே வாங்குறதுக்கும் தெரியல. அப்படியே அந்த பக்கம் போய் பார்ப்போம். அண்டு குழந்தைங்களுக்கான டாய்ஸுமே இங்கே நிறையா இருக்குது. அண்ட் நான் மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் பெருசாக இல்லை கவர் பண்ணுறதுக்கு. இங்கெல்லாம் வந்து ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த எம்ப்ராய்ட்ரி பண்ணுறவங்க, இந்த டிசைன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீட்டில் வந்து எங்கள் பாட்டிலாம் வந்து வீட்டில் போர் அடிச்சதுன்னா வந்து நிட்டிங் பண்ணுவாங்க. அவங்க வந்து டெல்லியில் இருக்காங்க, ஒரு பாட்டி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிட்டிங் பண்ணுவாங்க. அவங்களே வந்து அவங்களோட ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே தைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கான எம்ப்ராய்ட்ரி ரிங்கு அண்ட் வந்து நூல், நீடில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் அந்த சைடு போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஏரியா. ஓகே, இங்கே வந்து குழந்தைங்களுக்கான ஸ்கூல் பவுச்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஒரு 600 700 கிட்ட வருது ப்ரைஸ்லாம். அண்டு மற்ற பெயிண்ட் டப்பா எல்லாமே ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே மற்றதெல்லாம் இருக்குது. இங்கே நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட ஸ்பெயினில் இருக்கவங்க உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஏஷியா மார்க்கெட் அது வந்து சீனோ மார்க்கெட்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ சீனோனா சைனா மார்க்கெட்டு. அங்கே வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அண்டு ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்கும். போய் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்கி பாருங்கள். ஓகே, நம்ம இந்த கடை பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். மேக்ஸிமம் நிறையா விஷயம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. ஃபேனு, கரண்டி, தோசை திருப்புறது எல்லாமே இருக்குது இங்கே. அண்ட் வந்து குழந்தைகளுக்கான ப்ராடக்ட்டும் நிறையவே இருக்குது. அண்ட் வீட்டுக்கு தேவையான நிறையா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. இங்கே வந்து தங்கி படிக்கிறவங்க அவர் வந்து ஃபேமிலியோடு இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஏஷியா மார்க்கெட் ஆர் வந்து இந்த சீனோ மார்க்கெட்டுன்றது வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பிளேஸு. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.